ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு Samayal. டுடே ரெசிபி தக்காளி சாதம். ஸோ அதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 1, தக்காளி வந்து 2, அரிசி வந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, உப்பு தேவையான அளவு, சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் 1, அன்னாச்சி ஸ்டார் அன்னாச்சி மொக்கு 1, நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். வாங்க பாருங்கள், தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் வந்து 1, இஞ்சி பூண்டு 1/2 டம்ளர் அரிசி. இதை வந்து நல்லா 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு மசாலா ஸ்பைசஸ் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, நான் நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பட்டை லவங்கம் போடல, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், டைம் ஆகிடுச்சு. தக்காளி வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நான் தக்காளி பியூரியாக ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வேணாம், தக்காளி தெரியக்கூடாது, கடுகு தெரியக்கூடாது, வெங்காயம் வாயில் சிக்கக்கூடாதுன்னு மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு, அடல்ட்ஸ்க்கு வந்து ஆஃபீஸ்க்கும் பாப்பாக்கும் 2 பேர்த்துக்கும் வந்து பேக் பண்ணுற மாதிரி 1/2 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதில் அலசி ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில். இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நார்மல் நம்ம சாப்பாடு வைக்கிற அரிசி தான். 4 விசில் விட போகிறேன். ஸோ 4 விசில் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் பேக் பண்ணிட்டேன், இருங்க காட்டுறேன். ஸோ வந்து தயிர் பச்சடிக்கு வந்து நான் இவங்க வெங்காயம்லாம் பாப்பா சாப்பிடாததுனால நான் வெங்காயம் இல்லை, வெறும் தயிர் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா அது வந்து 2 வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங் அவங்க வேனில் வரும்போது சாப்பிட்றதுக்காக கடல மிட்டாய் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி சாதம், தயிர் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம். நீங்கள் வடவும் கூட இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஐடியா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.